ஆரம்பி ஆல் தி பெஸ்ட். சரி கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணு. ஏன் மச்சான் நீயும் 3 வருஷமா வரன்னு வரையற, ஆனா உன் கட் பண்ண அந்த கிடைக்கவே இல்லையே. உன் அதிர்ஷ்டம் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லயாவது யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாப்போம். ஆல் தி பெஸ்ட். இந்தா வரேன். டேய் எங்கடா போற? தம்மடிக்கு போறேன், வரியா? உன் கூடயே தானே சுத்திட்டு இருக்க.
என்ன பார்த்தா உன் கற்பனை தேவதை மாதிரி தெரியலையா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் பின்னாடி எப்பவுமே ஜஸ்ட் 5 பேராவது சுத்துவாங்க. உன் கூட ஜஸ்ட் 5 பேர் சுத்துவாங்களா இல்ல காலைல என்னவா சாப்பிட்ட? வா 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 தோசை மட்டும். டபுள கொஞ்சம் ஓரம் போ மச்சான் மச்சான். இந்த ஓகே உனக்கு? ஐயோ உன்னை பிடிக்கலையா? ரிஜெக்ட். போ போ போ. வா வா, ஓடி ஓடி ஓடி. மச்சான் இது எப்படி இருக்கு? போட. ஐயோ உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். போ போ போ. வா தங்கம். மச்சான் பார், நல்லா பளபளன்னு இருக்குது பார். ஓ சொல்லுடா. நீயே இல்லையாமா? ஐ எம் சோ சாரி. கண்டுபிடிச்சேன். பளபளன்னு ஒரு பிள்ளைய கூட்டு வந்திருக்க பாரு. சூப்பர்ரா. வா செம்மையா ஓ இருக்கா. வாமா இங்க. சீனியர் நிக்கிறோம் கண்டுக்காம போயிட்டு இருக்க. மா இவனை ஒரு அடிடி. அடிமா. அடிங்கறல்ல. அடிச்சிட்டல்ல. சொல்றதெல்லாம் செய்யறடாவ. பரவாயில்ல. சரி அடிச்ச கையோட ஒரு முத்தத்தை கொடுத்துரு. எனக்கும் வேணும் மச்சான். இரு மச்சான். குடு. காலேஜுக்கு வந்து போற கிங்கு இவன் பிரின்சிபல் வாங்காமலே கிங்கா முடி சூடு நான் பிஸ்டன் இல்ல வண்டி எல்லாம் இவன் முன்ன முருகாத சைலன்சர்ல தண்ணி போல
உதய் உதய் ஏய் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிற இது வரைக்கும் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இனிமே இவன் எனக்கானவ இவகிட்ட இனி யாராவது பேசுனீங்க பழகுனீங்க தெரிஞ்சுல கொன்று வேண்டாம் அடி வாங்கினவனுக்கெல்லாம் ஒன்னாவல வேணான்னு சொன்னவனுக்கு பைப் உடைக்கிற மாதிரி உடைச்சு விட்டியே. சொல்லுங்க கொஞ்சம் வழி விடுங்க எல்லாம் கிளாஸுக்கு போங்க. சண்டை போட்டு ஏய் உங்க எல்லாரையும் முத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எல்லாரும் அப்படி உட்காருங்க. உன் பேர் என்ன? சரண். உட்காரு. உன் பேரு? பாலா சார். உட்காரு. உன் பேரு? ஜீவா சார். சரி, நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுத? மாடு மேய்க்க போறேன் சார். மாடு மேய்க்க போறியா? பாலை கறந்து சேல்ஸ் பண்ணா செம்மலாவும் சார். இந்த பேர் புழைக்கு தெரிஞ்ச பேர். உட்காரு. நீ எந்திரி. உன் பேர் என்ன? உட்காரு. நீ எதுக்கு எந்திக்க? உன்னை பத்தி எனக்கு மட்டும் இல்ல இந்த காலேஜுக்கே தெரியுமா? இங்கே மாத்தான அந்த வங்காள சிங்கம். ஓடுது போடா போய் படிங்க ஆந்துட்டான். மச்சான் மனசே கஷ்டமா இருக்குடா. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நீ தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல மச்சான், நான் சொல்லியே ஆகணும்டா. ஏன்னா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. மச்சான் நீ யாரு? டேய் யாருடா? என்னடா பிரச்சனை? நான் உங்ககிட்ட பேசலடா, நீ வாயை மூடு. மூடிக்கிறோம். நான் ஒன்னு இங்க இருந்து பேசலடா, இங்க இருந்து பேசுறேன். நல்லா பேசுப்பா. மச்சான் சொல்லு, நீ யாரு? டேய் எங்களை மாதிரி நீ என்ன அண்ணன் காட்சியாடா? டேய் நாங்கெல்லாம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்படுறோம், ஆனா நீ அப்படியா மச்சான்? நீ நினைச்சா இந்த மாதிரி காலேஜே கட்டலாம் மச்சான். அவ்வளோ பெரிய ஆளுடா நீ. இந்த காலேஜில் படிக்கிறது மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ஆளுங்களோட பழகுறியே. யூ ஆர் வெரி கிரேட் மச்சி. அது பேர் என்ன? திவ்யா. டேய் சும்மாறா சொன்னா கேளு. நான் உங்ககிட்ட பேசல. 5 minutes நான் அதுக்குள்ள முடிச்சிடறேன். அவள்தான். மச்சான் உன் அழகுக்கு 1000 பொண்ணுங்க வருவாங்க மச்சான். அந்த பொண்ணுக்கு உன் கெத்த விட்டு கொடுத்த பாரு மச்சான். சே சத்தியமா சொல்ற மச்சான், அவெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். இந்த பாரு அவெல்லாம் ஒரு ஆளு மூஞ்சி. நீ ஏன் மச்சான்? எல்லாருக்கும் என்னோட சாதனை போச்சுல. உங்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஆட்ரா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் புரியுதா? ஒருத்தரோட மனசுலயும் அவங்களோட வாழ்க்கை துணையை பத்தி ஒரு கற்பனை இருக்கும்டா. அந்த கற்பனை தான் என்னோட ஓவியம்.
அந்த ஓவியமே வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கும் போதே என்னை பார்த்து சும்மா இருக்க சொல்றியாடா? அவ என்னோட தேவதடா. இனி அவளை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன்டா. மச்சான் சாரி மச்சான், உன் உணர்வை புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டேன் மச்சான். சொல்லிட்டல அவ உனக்கு தான். பார் இப்பயே போறோம், அவளை பார்க்குறோம் பேசுறோம், நான் உனக்கு கரெக்ட் பண்ணி தர்றேன். என் சொந்த ரிஸ்க்ல உன்னை கூட்டிட்டு போறேன். நீ வா மச்சான். இந்த ஹாஸ்டல் வார்டன் மச்சான். அப்படியா? கிட்ட மாட்டான் அவ்வளவுதான் மச்சான். இங்க பாரு மச்சான், பைபாஸ் டைம் பாஸ் பண்ணிருக்கான். டேய் இது கராத்தாடா, குசு வரலாம் நினைக்கிறேன். ஒரு டெக்கு குசு வச்சிட்டாடா. சார் பைபாஸ் சார். போடா போடா சொல்ற தலையா. டேய் இவன் எங்கடா போறான்? அவன் எங்கேயாவது போயிட்டு போறான். லைட் எரியுதுல, அதான் ரூம். டேய் அந்த பொண்ணு இந்த ரூம்ல தான் இருக்குன்னு உனக்கு எப்பறம் தெரியும்? அவ யார் கூட இருக்கா, எந்த ரூம்ல இருக்கான்ற ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. டேய் இது எப்படா? அவ கூட தேவிகான்னு ஒரு பொண்ணு சுத்திட்டே இருப்பாள்ல, அந்த கருவாச்சி. அவ கூட நான் ஆல்ரெடி சாட்டிங், மீட்டிங், அப்புறம் டேட்டிங். டேட்டிங்கா? இல்ல டேட்டிங்லாம் போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் மச்சான். அப்புறம் மச்சான் அந்த லைட் எரியுது பாத்தியா, அங்கதான் ஒரு ஆள் இருப்பா. அங்க போய் மச்சான் ரொம்ப தான் அவசரப்படுறிய நீ. இந்த ஹாஸ்டல்ல சொர்ணாக்காக்கே அக்கா ஒருத்தி இருக்கா. அவ கண்ணுல இவன் சிக்கனான்னு வச்சுக்க, செதச்சு சின்ன பின்னமாக்கிருவான். அவதான். டேய் 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 கண்கள் கொண்டு நானும் உன்னை பார்ப்பேன் நின்று, உள்ளுக்குள் காதல் சத்தம் முன்னால் கேட்குது இன்று. அடிநாளும் மறந்து நேரம் கடந்து வந்தேன் உன்னோடு, உன் கைகள் கோர்த்த நேரம் நானும் பறந்தேன் விண்ணோடு. உன் சிரிப்பில் உலகம் மறந்தேன், உன் பார்வையில் என்னை எழுந்தேன். பெண்ணே அடி உன்னை இலக்கணம் எழுதிய அவளை என் அருகினில் கண்டேனே. இதயத்தில் தோன்றிடும் அவளது நினைவை என் இசையினில் சொல்வேனே. அழகான எந்தன் மலரே கலங்காதே, நீயும் தனியே வருவேனே துணையா.
ஒன்றாய் சேர்த்து இடுவேனும் மஞ்சம் பார்த்து இனி வாழ்வில் இன்பம் தொடங்கிடுமே. வந்தாளே எந்தன் நங்கை மனக்கோலம் பூத்த கங்கை கண்ணாளன் முன்பே நின்றாளே. தேவதையாய் உன்னை கண்ட அந்த நொடியிலே நான் என்னை நான் மறந்தேனடி. ஏய் ஏய் எந்திரி. என்னாச்சு? ஏன் உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. ஆமா ஆமா. உண்மையை சொல்லுங்க, நேத்து நைட் என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. நெக்ஸ்ட் ஸ்டார் லேப் தானே? வேணாம். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்களை காலேஜுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? தான் படிக்காததால பட்ட கஷ்டத்தை தன்னோட குழந்தைகளும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான். பேரண்ட்ஸோட மனசுல எவ்வளவு சந்தோஷத்தை உருவாக்குறீங்களோ அப்பதான் நீங்க உயர்ந்த இடத்த போய் அடைவீங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். மேம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குலாம் ஒளிவு முறையே கிடையாது. நீங்க தாராளமா எங்கேயும் பேசலாம். கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேச போறீங்களா? ஏன் தனியா பேச போறாங்களா? போ, உனக்கு மட்டும் என்னங்க வேலை? போ. ஏய் வா, வழி பாரு வா. சொல்லு திவ்யா. நான் படிக்கணும். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். என்னால படிக்க முடியல. உங்களை பார்த்ததுல இருந்து என்னோட சந்தோஷம், படிப்பு எல்லாம் போயிடுச்சு. இங்க எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்ல. மீறி யார்கிட்டயாவது பேச போனா உங்களுக்கு பயந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாரும் கூட இருந்தோம் தனியா ஃபீல் பண்றேன். இப்ப கூட நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான். இதுக்கப்புறமா நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா நான் என்னோட படிப்பை நிறுத்திட்டு என் ஊருக்கே போயிடுவேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி ஏதாவது டவுட் இருந்தா ஈவினிங் லேபுக்கு வாங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் போலாம். கவனிக்கிறியா? டேக் யுவர் நோட்ஸ். அப்பாடா, இல்ல இனிமே நம்ம நிம்மதியா படிக்கலாம். ஏய், என்ன ஆச்சுடி? தூங்காம இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடி, அண்ணாக்கு கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஐயோ, இதுக்கு தான் இவ்ளோ ஃபீல் பண்றியா? அது இல்லடி, நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட். அண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், தேவையில்லாம உன்னை குழப்பிக்காதடி. காலையில அவரே கூப்பிடுவாரு. இப்ப போய் நீ தூங்கு. நீ கூட்டிட்டு போடி. ஏய், என்ன? வா போலாம். ஃபீஸ் கட்டாதவங்க லிஸ்ட் எல்லாம் பிரின்சிபல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்புறமா இவங்களெல்லாம் வந்து பார்க்க சொன்னாரு. ரமேஷ், தினேஷ், ராஜா, கவிதா, நீங்க எல்லாம் ஃபீஸ் கட்டலையா? இல்ல மேம். கிளாஸ் முடிஞ்சதும் போய் பிரின்சிபலை பாருங்க. ஓகே மேம். சரியா? ஓகே மேம். மேம், சொல்லுமா.
நானும் ஃபீஸ் கட்டல. லிஸ்ட்ல உன் பேர் இல்லையே. கிளாஸ் முடிஞ்சதும் நீயும் போய் பிரின்சிபலை பாரு. அந்த கிளாஸ் எப்பவுமே ஃபன்னா தான் போகும். இது வந்து ஏய் திவ்யா, எங்கடி போற? இல்ல, நான் ஃபீஸ் கட்டல. ஆனா லிஸ்ட்ல என் பேரும் இல்ல. அதான் பிரின்சிபலை பார்க்க ஆஃபீஸ் ரூம் போறேன். ஏய் திவ்யா, நேத்து ஃபீஸ் கட்டலன்னு நீ ஃபீல் பண்ணல. நீ சொன்ன விஷயத்த நைட் சேட் பண்ணும்போது நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவன் இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணான். உன்னோட காலேஜ் ஃபீஸை கட்டினது உதய் தாண்டி. நான் உன்கிட்ட காசு வேணும்னு கேட்டேனா? திவ்யா, நீ நினைக்கிற மாதிரி உதய் ஒன்னும் கெட்டவன் இல்லடி. இத பாரு, அவன் நல்லவனா கெட்டவனான்னு நான் உன்கிட்ட சர்டிபிகேட் கேட்கல. ஏன் பர்சனல் விஷயத்தை நீங்க ஏன் மத்தவங்க கிட்ட சொல்றீங்க? முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. திவ்யா, கோவப்படாதடி. இப்ப கால் பண்ண போறியா இல்லையா? திவ்யா, அவங்க அங்கதான் இருப்பாங்க. என் கூட வா. ஏய், என்ன நினைக்கிற சரக்கு அப்படியே இருக்கா இல்ல காலி பண்ணியார்? காலி பண்ணிட்டேன்டா. வாந்தி எடுத்துறியா? ஒரு காந்தி ஆமாடா. பாத்தியாடா டேய், இதுங்கெல்லாம் நம்பி ஒரு இடத்துல பாட்டு வச்சு வைக்க முடியுதா? எங்க உங்க உதய்? நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு யாரு வேணும்? உதய். உதயங்க. 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 டேய், நேத்து நீங்கலாம் தானே ஒண்ணா உட்கார்ந்து இருக்கீங்க. பாய் மூடு. இப்ப சொல்லணுமா? அவ எங்கன்னு தெரியாதுமா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? மச்சான், காலேஜ்ல பசங்க எல்லாம் சீனியர்ன்ற மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ கைகி வச்சுட்டான்னு வச்சுக்க, ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க. நீ போய் காமிச்சிரு மச்சான், போ மச்சான். அப்படியே என்ன கோர்த்து விட்டுறாத. உன்னை பார்த்தா பாவமா இருக்கும். அவ தம்பி மாதிரி வேற இருக்க. உன்னை கண்டிப்பா அடிக்க மாட்டா. தைரியமா போ. தம்பி வருவாப்ல, கூட வந்து உதயங்கன்னு காட்டுவாப்ல. பைக்ல தம்பி கால் எட்டாவது கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. போடா போடா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் போ. ஓகே மேம். ஏய் வா. ஏய், இவளால தான் எனக்கு அடிச்சான். இன்னைக்கு அவன் வரான்னு பாப்போமா? என்ன அவனை லவ் பண்றானா? அவன் என்னமோ உனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறானாமே. நானும் ஊட்டி விடவா? என்ன? டேய், ஏன்டா இப்படி ஓடி வர்றீங்க? சும்மா தான் சார் வந்தோம். எல்லாம் கிளாஸுக்கு போங்கடா. படிக்கிறத தவிர எல்லாம் பண்ண வேண்டியது. எங்கடா போயிருவா? Hey!
என்னோட தேவதை. இன்னொரு தடவை உன்னை டிஸ்டர்ப் பண்ண திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். பார்க்கவே இல்லை தாய். போங்கடா, சீக்கிரம் போங்க. குக்கம் போகின்றவன் வாழ்க்கையில் மகே ஒரு மகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. This is for you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இன்னையோட ஸ்பெஷல் கிளாஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல கிளியர் பண்றேன். ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ். Thank you, ma'am. ஹேய், என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? ஹாஸ்டலுக்கு வரலையா? ஏய், என்ன? ஸ்டொமக் பெயினா இருக்குடி. ஓ, சரி வா ஹாஸ்டலுக்கு போலாம். இல்ல, என்னால இங்க இருந்து வர முடியாது. என்னாச்சுடி? அதுவா? சரி, ஓகே, நீ இங்கே இரு. நாங்க 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறோம். சரி, பாடி. திவ்யா, திவ்யா, ஒரு பொண்ணா உன்னோட மனசை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு லவ்வரா இதெல்லாம் அவன் உனக்கு பண்றானா உதய நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், தான் கட்டிக்க போறவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. ஆனா அது உனக்கு இப்ப நிஜமா இருக்கு.
எல்லா பசங்களும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஹாய் சொல்லி பொண்ணுங்க பின்னாடி லோன்னு சுத்திட்டு டேட்டிங் முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா உதய் அவன் மனசுல உன்னை ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கான். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு உனக்கு நிறைவேறி இருக்கு. இங்க பாரு, நீ அடிக்கடி சொல்லுவல்ல எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்லைன்னு. ஆனா இனிமே உனக்கு அம்மாவும் அப்பாவும் இவன் தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் கிடைப்பான். ஆனா மனசு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். வாடி போலாம்.
உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடா? என்னடி கேள்வி இது? இல்லடா, நீ எனக்காக பண்ற ஒவ்வொரு விஷயமும், நான் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதுடா. உன்னை விட வேற யாரும் என்னை இந்த மாதிரி எல்லாம் இந்த அளவுக்கு நேசிச்சது இல்லடா. டேய் உதய், டேய் உதய், டேய், இப்படியே என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியாடா? ஏய் லூசு, நீ என் வெளிவரைஞ்ச ஓவியம் இல்லடி, என் உயிர் தந்த காவியம். டேய் உதய் வேணாம், நீ சொன்ன கேளு. டாடி வாங்கப்பா. மீனா நல்லா இருக்கியா? உன் பேர் என்னம்மா? திவ்யா. ஏன் பயப்படுற? கூலா இருமா, ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. அம்மா சக்கரை கம்மியாமா? ஆல்ரெடி உதய் சொல்லிருக்காரு அங்கிள். இங்க பாருடா, அதுக்குள்ள சொல்லிட்டாப்லையா? பாத்தியா, அப்படியே அம்மா மாதிரி நினைச்சேன், அப்படியே அப்பா மாதிரி இல்ல. உங்க பிள்ளையாச்சு. இந்தாங்க. பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இல்ல? ஆமாண்ணா. உதய், இங்க அப்படியே பக்கத்துல கட்சி வேலையா வந்தேன். ஓ, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு. ஓகே டே, உடம்பு பாத்துக்க. சரிங்க. ஓகே சார். ஓகே, பார்த்து போயிட்டு வாங்கப்பா. படிப்பு முக்கியம்டா. ஓகே டே, வரமா. மணி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே போகும்போது மாவட்ட எல்லாரையும் பார்த்துட்டு போயிடுவோம். என்ன? எனக்கு என்னமோ இது தப்பா படுதுன்னு. அரசியல்வாதி கூட இருக்கவன் தானே, அப்படித்தான் யோசிக்க தோணும். சின்ன சிறுசுகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கத்தான் செய்யும். எல்லாம் போக போக சரியாயிரும். போய் வண்டி எடுக்க சொல்லு. டாடி, அம்மாக்கு என் மேல கோவமா? பாரு மா, மா கோச்சுக்காதம்மா. கோச்சுக்காம என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பாவுக்கு கட்சி தான் முக்கியம், உனக்கு காலேஜ் தான் முக்கியம். உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? மா கவலைப்படாதம்மா, உன்னை அன்பை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தி வரப்போறா. அப்படியா? அவளை பார்த்தோன்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பத்தி நிறைய அவட்ட பேசியிருக்கேன். அவளும் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. அப்படியா? நீங்க ஏதாவது பார்த்து சொன்னீங்கன்னா. எம்எல்ஏ தானே, பேசிக்கலாம். சரிங்கண்ணா. உதய், டேட் சாப்பிட்டியா? இல்ல டேட், திவ்யாவோட வெளியே போறேன், வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. அந்த பொண்ணு எங்க படிக்கிறான்னு சொன்ன? என் காலேஜ் தான் டேட், ஃபர்ஸ்ட் இயர். சரிப்பா, பார்த்து. ஓகே டேட்.
எப்படி இருக்கீங்க அங்கிள்? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அப்புறமா படிப்புலாம் எப்படி போகுதுமா? என்னையோட செமஸ்டர் எக்ஸாம் முடியுது அங்கிள். அப்போ நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அங்கிள். ஆமா, இந்த காலத்து பசங்களை பற்றி நீ என்னம்மா நினைக்கிற? மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது அங்கிள், ஆனால் என் உதய் ரொம்ப நல்லவன். இந்த காலத்து பசங்களுக்கு பொண்ணுங்கன்னா போதை பொருள் மாதிரி, தேவைன்னா வச்சுக்கிறாங்க, தேவையில்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க. ஆனால் என் பையன் அப்படி இல்லைம்மா, அப்படியே அவங்க அம்மா மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஃபூல்மா. ஆனால் நான் அப்படி இல்லைம்மா, கொஞ்சம் கூட சென்டிமெண்ட்டே இல்லாதவன். என்னம்மா அப்படி பார்க்குற? நான் ஒன்று காதலுக்கு எதிரி இல்லைம்மா, அதே சமயம் என் கௌரவத்தையும் விட்டு கொடுக்கூடாதுல்ல. ஒரு ஜாதி கட்சிக்கு தலைவனாக இருந்துட்டு நானே வழி தவறுனா எப்படிமா? நீயே சொல்லு. இத்தனை நாள் என் பையன் கூட சுற்றினதுக்கு நானே உங்கள் ஊர்லேயே ஒரு நல்ல காலேஜாக பார்த்து என் சொந்த செலவுலையே உன்னை படிக்க வைக்கிறேன். அங்கே நல்லா படி. அதை விட்டுட்டு என் பையன் பின்னாடி சுத்துறேன்னு தெரிஞ்சது ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுக்காக என் கௌரவத்துக்கு ஒன்றுன்னா நான் சும்மாவும் இருக்க மாட்டேன். நீ படித்த பொண்ணு தானே, புரிஞ்சிக்குவேன்னு நினைக்கிறேன். சரி, நீ கிளம்பு. அம்மா ஒரு நிமிஷம், கையில் என்னம்மா? ஐஃபோனா? யாரு உதவி வாங்கி கொடுத்தானா? அதை வச்சுட்டு போம்மா. ஒன்ன வச்சுட்டு போன்னு சொல்றேன்ல. மச்சான், அது நம்ம உதயோட அப்பா கார் இல்ல? அந்த பொண்ணு வேற அழுதுட்டே போதே மாப்ள. என்ன இருக்கும்? உதயிட்ட போய் சொல்லுவோம்டா. ஏதோ நடந்திருக்குல்ல. சரி வா. என்ன உதய் ரெடி? ஏன் டென்ஷனாக இருக்க? திவ்யாவோட ஃபோனு 2 நாளாக சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. அட, சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும், இல்லை எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும். இதுக்கா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இல்லை ரெடி, எப்பவுமே இப்படி இருந்ததில்லை. உதய் அவளே பண்ணுவா, விடு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கா? ச்சே. ரெண்டாவது மாவட்ட செயலாளர் கூட யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்களோ. நீ ஒரு மனுஷனையா? உன்னை எவ்வளவு நம்பின? கடைசியில் உன் அரசியல் பத்தி ஏன்டே காட்டிட்டீல? ஜாதி 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 அப்படியே அவளுக்கு ஜாதி வெறி பிடிச்சால. இது உங்கள மாதிரி ஒரு சிலரால தான் இந்த மாதிரியான லவர்ஸ் எல்லாரும் அவங்க காதல் மட்டும் இல்லையா, அவங்களே அழிச்சுக்கிறாங்கய்யா. ஐயோ, காதல்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி கட்சி விட்டு கட்சி தான் ஒரு விஷயம் இல்லையா. இப்ப சொல்ற கேட்டுக்கோ, நீ என்ன பண்ணாலும் சரி, திவ்யா எனக்கு தான். அப்போதான் எல்லாமே செட். சகல தகவல் கேள்விப்பட்டேன். சகல என் பொண்ணு தான் காதலிச்சா,
காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணி ஃபாரின் அனுப்பி வச்சுட்டு இப்ப நான் நிம்மதியா இல்ல? யோ எதிரியா என்ன உன்ன மாதிரி தரங்கட்ட நினைச்சியா? நீ வேணா உன் குடும்பத்துக்காக கௌரவத்தை விட்டுருக்கலாம். ஆனா என் கௌரவத்துக்காக எதை வேணாலும் இழப்பியா? வெளியில போயா? ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா. நம்ம சின்னவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் ஐயா. அந்த பொண்ணு கூட இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. அந்த பொண்ணோட அப்பா கூட நம்ம கட்சிக்காரர் தாங்க ஐயா. நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொன்னா நான் பேசி முடிச்சிடறேங்க ஐயா. பாத்துறேன். டேய், சொல்லுங்கண்ணா. இது நம்ம ஆளுங்க யாரும் பண்ண வேண்டாம். சரிண்ணா. இதை வெளியாட்களே வச்சு முடிச்சிருவோம். சரிங்க பண்ணிக்கலாம்ண்ணா. ஆட்களை ரெடி பண்ண. சரிண்ணா. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. அப்புறம் தலைவரே, என்ன விஷயம் சொல்லுங்க தலைவரே. எல்லாம் எலெக்ஷனை பத்தி தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவரே, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. பார்த்துக்கலாம் தலைவரே. சத்தியமூர்த்தி, விஷயம் அது இல்லையா, நம்ம ஜாதி சங்க தேர்தலை பத்தி தான். அட என்ன தலைவரே, அதுக்கு தான் இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, அதை நினைச்சு ஏன் இப்போ கவலைப்படுறீங்க? அது வந்து என்னன்னா, அட என்ன தலைவரே, வந்து போயின்னு சொல்லி ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. யோ, யார பார்த்து என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இவர் பையன் கீழ் ஜாதி பொண்ணை காதலிப்பானா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவானா? அதை கேட்டுட்டு இவர் சும்மா இருப்பாரா? அது என்னையா, இவருக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? யோ, நாக்கு இருந்தா என்ன பேசுவியா? யோ, அவரு சொன்னதுல என்னையா தப்பு இருக்குது? உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம பழனிசாமி என்ன தம்பி இருக்கிறாரு, கீழ் ஜாதிக்கார பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக கூட்டிட்டு வந்து கழுத்தறுத்து போட்டவர் தானே நம்ம தலைவரு. அவ்வளவு ஏயா, நான் பெத்த பொண்ணு வேற ஜாதிக்காரனை காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக என் கண்ணுக்கு முன்னாடி தூக்குல தொங்க விட்டு காணாம போனமா ஆக்குனவர் இவரு. யோ, தலைவரை பத்தியா தப்பா பேசுற? ஊருக்கே புத்தி சொல்றவரு, அவர் பிள்ளை மட்டும் சும்மா விட்டுருவாரா என்ன? யோ நிறுத்துங்கயா, சும்மா ஆள்கால ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தலைவர் இருக்காதுதான் பாக்குறேன், இல்ல என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. சத்தியமூர்த்தி, நம்ம ஜாதிக்காரன் நம்மளை மதிக்கிறான்னா அது நம்ம பதவியில் இருக்கிறதுனால தான். அதே மாதிரி பதவியில் இருக்கிறவன் நம்மளை மதிக்கிறான்னா நாம ஜாதிக்காரங்களை இருக்கிறதால தான். இதுல எது இல்லைன்னாலும் சத்தியமூர்த்தி, நம்மளால அரசியல் பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கல்ல? சொல்லிட்டாங்கண்ணே. அந்த போட்டோ நேற்று அனுப்பிட்டாங்கண்ணே. சத்தம் இல்லாம வேலையை முடிச்சுட்டு அவன் சொந்த ஊரை பார்த்து போயிடணும். என்ன சொல்றது புரியுதுல்ல? சத்தமே இல்லாம சம்பவத்தை முடிச்சுட்டு ஊர் பக்கம் போயிடலாண்ணே. பரமசிவம் ஐயா, அதை கொடு கொடு. ஐயா சரி, கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு செய்யலாம்ல. குடி. ஆமாங்கய்யா, நம்ம சின்னையா மேல எந்த தப்பு இருக்காதுங்கய்யா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மவதாங்கய்யா.
நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை இங்கேயே சங்கரித்துறேன். பரமு, இப்போ உனக்கு தாக இருக்குன்னு வச்சுக்கோ, ஓடுற சாக்கடை தண்ணி எடுத்து குடிப்பியா? சாதிக்காக உசுர கொடுக்குற பரம்பரையில இருந்து வந்து என்ன இப்ப என் பையன் என்ன தலைகுனிய வச்சுட்டான். என் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் கீழே உள்ள பயிலுவ இப்ப என் முன்னாடி கை நீட்டி பேச ஆரம்பிச்சுட்டான். என் பையன் வேற ஜாதி பொண்ணை தொட்டு தப்பு, ஆனா தொடரணும்னு நினைச்சான் பத்தியா, அதான் பெரிய தப்பு. கிளம்புங்க. வா உதய். அம்மா, உனக்கு அடுத்த வாரம் தானே ரிசல்ட்டு? அப்போ நீ வந்தா போதுமே. இப்போ எதுக்காக வந்திருக்க? எனக்கு திவ்யா அட்ரஸ் வேணும். திவ்யாவா? எந்த திவ்யா? ஞாபகம் வரலையே. ஓ, திவ்யா யாருன்னே உனக்கு தெரியாது? ஏன் எங்க அப்பனோட இருக்கிறவன்லாம் இப்படி இருக்கீங்க? உதய், நம்ம காலேஜில் வந்து போன வாரம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் சிஸ்டம் எல்லாம் கரப்ட் ஆகி எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போச்சு. ரெக்கவரி பண்ண ஹார்ட் டிஸ்க்கு அனுப்பியிருக்கோம். அது வர்றதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும்பா. அளவுக்கு ஏன் என் லவ்ல விளையாடுறீங்க? அங்க என் அப்பா என்ன காதலோட வழி பத்தி என்னையா தெரியும் உனக்கு? இங்க பார், இது வெறும் லவ் இல்ல, என்னோட லைஃப். இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சீ, போயா. ஹலோ, நான் பிரின்சிபல் பேசுறேன். உங்க பையன் உதய் இங்க வந்து திவ்யாவோட அட்ரஸ் கேட்டாரு. திவ்யாவோட அட்ரஸ் கேட்டல, இந்தா. சரியா? வேணாம் வேணாம் வேணாம், காசுலாம் வேணாப்பா. உங்க காதலுக்கு நான் பண்ண உதவியா இருக்கட்டும். பேபி பிறந்தா என் பேர் வைங்க. ஏய், அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்றா. எந்த ஒரு அட்ரஸ் கொடுத்த? சொல்ல போறியா? எனக்கு எதுவும் தெரியாதுடா. இல்லையா? சொல்லிடுறேன் பயமா இருக்கு. நம்பர் 13 ஜான்சன் பேட்டை சேலம். என்ன வண்டியா? போறாங்கல்ல, போ. டிக்கெட் வாங்கம்மா.
திவ்யா என்னம்மா ஃபோனு கூட பண்ணாம வந்துட்ட? நான் என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிய. நல்லா தானமா இருக்கிற? ஏன் முகம்லாம் வாடி இருக்குது? இரு, நான் குடிக்க ஏதாவது எடுத்துன்னு வரேன். பாட்டி அண்ணேங்க என்னாச்சு? அது ஏமா கேக்குற? இங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணை லவ் பண்ணி அதை கூட்டிட்டு ஓடிட்டாம்மா. நான் தான் உன்கிட்ட சொன்ன உன் படிப்பு பாதிக்கும்னு உன்கிட்ட சொல்லல. உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் கிடைச்ச வேலைய வச்சு எப்படியோ காப்பாத்திட்டேன். இப்படி பண்ணிட்டானேம்மா உன் அட்டை. அவனை தானே மலை போல நம்பி இருந்த, மோசம் பண்ணிட்டானம்மா. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு நீதான். நீயும் விட்டுட்டு போயிடாத. தனிமையின் வலியது சீதைகின்ற நொடி கண்டு காதலும் உயிரின்றி கரையுதடி. கனவினில் உன்முகம் வரைந்த என் கை இரண்டும் காதலின் துணையின்றி தவிக்குதடி. நீ பேசாத மௌனங்கள் என்னை இன்று கொல்லடி. நான் என்ன செய்வேனடி? என் விழிகளில் வழிகின்ற காதலின் கண்ணீர் அது எதுவரை தொடரும் அடி?
அது சீதைகின்ற நோடி கண்டு காதலும் உயிரின்றி கரையுதடி கனவினில் உன்முகம் வரைந்த என் கை இரண்டும் காதலின் துணையின்றி தவிக்குதடி கண்ணீரின் மழையால் தானோ கரைந்தேதான் போகிறேன் நீ இல்லா நாட்கள் எல்லாம் நரகத்தின் வாழ்விடம்தான் உன்னை பிரிந்த நிமிடங்கள் யாவும் யுகமாக நகர்வது ஏனோ தீராத வலிதான் காதல் உன் பிரிவால் உணர்கிறேன் நான் கண்கள் சிந்தும் கண்ணீர் தோழி கரைந்திடும் என் கரம் கொண்டு சுமப்பேனடி தனிமையின் வலியது செய்தைகின்ற நோடி கண்டு காதலும் உயிரின்றி கரையுதடி கனவினில் உன்முகம் வரைந்த என் கை சொல்லட்டுமா? பிறந்ததுல இருந்தே எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததில்ல. ஆனா இப்போ அந்த கவலை இல்ல. ஆமாண்டா உதய், ஒருவேளை உங்க அப்பா வேண்டான்னு சொல்லிட்டா என்ன? சீரியஸ் ஆயிட்டியா? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? என் அப்பா அம்மாக்கு தெரியாம உன்னை கூட்டிட்டு ஓடிடுவேன். உங்க அப்பா அம்மா விட என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏய் ஆமா. உதய் வா. ஏய், உன்னால என்ன ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதா? ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்க்காம இருக்க முடியாது. ஒருவேளை நான் செத்து போயிட்டா? செத்து போயிட்டா? எல்லா தமிழ் சினிமா படத்துல வர மாதிரி நானும் செத்துறேன்.
தெரியல. சார் உங்க பைக் ரெடி ஆகிற வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. ஓகே பிரதர். இந்த ஜான்சன் பேட்டை 3வது எப்படி போகணும்? ஏ திவ்யா, என்ன பண்ற? திவ்யா, நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை வந்து பார்ப்பேன். நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட வழி என்னன்னு எனக்கு புரியும். அதே மாதிரி என்னோட வழியும் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பேன்டி.
தம்பி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு. உதய் அம்மா விட்டுட்டு எங்கடா போன? வந்துடுடா செல்லம், எங்கடா இருக்க? அம்மா கிட்ட சொல்லாமே போயிட்டியேடா. அம்மா விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டியே. ஹலோ, சீக்கிரம். போயிட்டு விட்டுறாத. டேய், வண்டி ஆன்லேயே வை. அவன் அந்த பக்கமாக தான் போவான். டேய் சுப்ரு, இன்னைக்கு அவன் மிஸ் ஆகக்கூடாது. இங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு. இங்கே வச்சு அவனை போட முடியாது. வேற இடம் பார்க்கலாம். கரெக்டான இடம் பார்த்து அவனை போடணும்டா. சரி குமார், வெயிட் பண்ணுவான். வர வர பொருளாடு பொருளாடு. இன்னும் குமார் போயிடலாமா? வாட்டர் பாட்டில் என்ன? வாட்டர் பாட்டில் இருக்கா? தம்பி, ஏ தம்பி எந்திரிப்பா. பார்த்து வரலாம்ல. ஏதோ அடிபட்டுருச்சா? இல்லண்ணே, தேங்க்ஸ்ண்ணா. சரி பார்த்து போ. நன்றி. ஓகே ஓகே. தேங்க்யூ பிரதர். இருக்கட்டும், பாய். உதய், என்னடா ஆச்சு? மிஸ் ஆயிட்டானே. என்னடா மிஸ் ஆகிற வரைக்கும் புடிங்கிட்டடா இருந்தீங்க? இல்லைண்ணே, அடுத்த வாட்டி கண்டிப்பா. ஏய், நீ என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. இன்னும் எத்தனை பேரை வேணாலும் இறக்கு. ஆனா அவன் நாளைக்கு சூரிய உதயத்தை பார்க்க கூடாது.
கண்டிப்பாண்ணே. வைடா போன. டேய் அவன் உள்ள வந்துட்டான். மிஸ் ஆகக்கூடாது. டேய் உள்ள வந்துட்டானா? அவனை அங்கேயே வச்சு மட்டை அடிக்கணும். டேய் வந்துட்டான். போன வைடா. டேய் மிஸ் ஆயிடுச்சா? ச்சே அவன போட சொல்டா. டேய் சுப்ரே நீ அவனை போடுறா. சரி குமாரே தோ போட்டுற. விட்டுறாத அவனை போட்டே அவனும். அடச்ச துத்தரி. இனிமே இவங்களை நம்படா வேலைக்காக. நீங்களே போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிருங்கடா. சரிங்க. கொண்டா நீங்க போங்க. காரணம் சொல்லுமா. பிளட் பிரஷர் டேப்லெட் இருக்கா? ம் இருக்கு. எவ்வளோ வேணும்? ஒரு 30. என்ன 30? பாட்டிக்கு உடம்பு முடியல. ம் கொஞ்சம் தரீங்களா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதால தர்றேன். இந்தாம்மா. ம் ம் மனதினிலே என் மனதினிலே உன் நினைவலைகள் பெண்ணே, என் மூச்சுக்கு நீ முகவரியே, அது சேர்ந்திடுமே உன்னை கலையா கனவே அழியா நினைவே. உதய், நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? நீ என்னை விட்டுட்டு போயிடு உதய். எனக்கு வேற வழி தெரியல. உன் ஸ்டேட்டஸ்க்கு நல்லா செட் ஆக மாட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் உன்னை விட்டுட்டு போறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தேன். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்களோட தான். நீ மட்டும் அடி லவ் பண்ண, அதை விட 100 மடங்கு உன்னை லவ் பண்றேன்டி. சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு வேண்டாம், ஆனா நீ எனக்கு உயிரோட வேணும். சாகணும்னு முடிவு பண்ணிட்டல, அப்ப வா 2 பேரும் சாகலாம். உதய், நான் கன்சீவா இருக்கேன். ஏய் ஏய்
மனசுக்கு இடையில எதுக்குறா ஜாதி?
போதும் உதய், உனக்கு நான் சொல்றது புரியலையாடா? நம்மள வாழ விட மாட்டாங்க உதய். எனக்கு நீ உயிரோட வேணும் உதய், புரிஞ்சுக்கோ. நம்ம எங்க போனாலும் வாழ விட மாட்டாங்க உதய். திவ்யா, இதெல்லாம் பேச நேரம் இல்ல, வா போலாம், வா. ஏய், பயப்படாத. ஏய், நீ இங்கே இரு, நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தரேன். வேணாம் 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 உதய். திவ்யா, பயப்படாத, வந்துடுறேன். உதய் வேணாம். வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு உதய். உதய்,
உதய் உதய் மா நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? படம் வரைஞ்சிட்டு இருக்கம்மா. பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மா ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. நோட்ஸ் எடுக்கணும், நாளைக்கு எக்ஸாம். சரி போயிட்டு வா. ம்